முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் 2021ஆம் ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். நம்பி வாக்களித்த மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றினார் திராவிட நாயகன். கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்ததாக கூறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண வசதி செய்து தருவோம் என்று சொன்னார். ஆட்சி அமைந்ததும் உடனடியாக அதற்கான கையெழுத்து போட்டார். பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லை என்ற நிலையை உருவாக்கினார். இதனை ஸ்டாலின் பஸ் என்றே மகளிர் அழைத்தார்கள். மகளிருக்கு மாதந்தோறும் கலைஞர் பெயரில் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார். 1.31 கோடி மகளிர் மாதந்தோறும் உரிமை தொகை பெறுகிறார்கள். நம்மை பார்த்து பல மாநிலங்களில் கொடுக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநிலத்தில் 15 லட்சம் பேரை இத்திட்டத்திலிருந்து நீக்கினார்கள். அதுபோல தமிழ்நாடு யாரையும் நீக்காமல் விடுபட்டவர்களையும் சேர்த்தது. இதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாகும். யாருக்கெல்லாம் தேவை என்பதை மனு கேட்டு வாங்கி தகுதி இருப்பின் வழங்கிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றது. எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கும் மாதாந்திர சீர் என்றே மகளிர் மகிழ்ந்ததை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. மகளிர் உரிமை தொகையை தடுக்க பார்த்தார்கள். அதை கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை மாண்புமிகு மு.க.ஸ்டாலின். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3000 ரூபாயை கொடுக்க சொல்லிவிட்டார் முதலமைச்சர். அத்தோடு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் கொடுக்க சொல்லிவிட்டார். இதன்படி 1.31 கோடி மகளிருக்கு 5000 ரூபாய் பிப்ரவரி 13 அதிகாலையிலேயே போய் சேர்ந்தது. 5000 ரூபாய் கொடுத்தார் என்பதல்ல முக்கியம். இத்திட்டத்தை முடக்க நினைத்தவரின் சதியை முறியடித்து காட்டினார். அதுதான் முக்கியம் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்பதை நெஞ்சுரத்தோடு மெய்ப்பித்தார். கடந்த ஜனவரி மாதம் பொங்கலின் போது 2.12 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பணத்தை பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட திராவிட மாடல் ஆட்சி கொடுத்தது. அதாவது 2 மாதத்தில் 8000 ரூபாய் தரப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியருக்கு காலையில் சூடான சுவையான உணவு வழங்குவோம் என்று சொன்னார். 19 லட்சம் பிள்ளைகள் காலை உணவை பள்ளிகளில் பெறுகிறார்கள். இது மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளத்தில் உறுதியையும் அதிகமாக்கி இருக்கிறது. என் பிள்ளைகள் வீட்டில் கூட சாப்பிடாமல் பள்ளிக்கு போய்தான் சாப்பிடுகிறார்கள், அந்த உணவுதான் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று எத்தனையோ தாய்மார்கள் பேட்டியளித்ததை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து இளைஞர்களுக்கும் தனித்திறமை பயிற்சி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். இதன் மூலம் 48 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள். இன்று பல லட்சம் மாணவர்கள் உயரிய பணியிடங்களை பெற்று முன்னேறியிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் படித்து மேற்கொண்டு கல்லூரி படிப்பை படிக்க முடியாதவர்களை மீண்டும் கல்லூரிக்கு வரவழைக்க புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. மாதந்தோறும் 9 லட்சம் மாணவ மாணவியர் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். இதன் மூலமாக கல்வி நிறுவனங்களுக்குள் பெண்கள் வருவது அதிகமானது. கிராமப்புற மாணவர்கள் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தியது. மாண்புமிகு மு.க.ஸ்டாலினை அப்பா என்று மாணவிகள் அதிகம் அழைக்கத் தொடங்கியது அதன் பிறகுதான். அரசு ஊழியர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கை பழைய ஓய்வூதியமாகும். திமுக ஆட்சியில் இத்திட்டம் செயல் வடிவம் பெறும் என்று சொன்னார் தலைவர். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் மனம் மகிழ வைத்த ஆட்சி திமுக ஆட்சி என முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வை 2022ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசிற்கு இணையாக உயர்த்தி வழங்கியதோடு ஒன்றிய அரசுக்கு இணையாக காலதாமதமின்றி அகவிலைப்படி உயர்வு தொடர்ந்து வழங்கியது திராவிட மாடல் ஆட்சி. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று 1/10/2025 முதல் அரசு பணியாளர்கள் தங்களது ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் அரசு செயல்படுத்தியது.
நாட்டிலேயே வேறெங்கும் இல்லாத புதிய திட்டமாக அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக வழங்கியது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. எத்தகைய சூழலில் இவற்றை செய்து தந்தார் முதலமைச்சர்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஒன்றிய அரசின் வரிப்பகிர்வு ஆண்டுதோறும் குறைக்கப்பட்டது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கான ஒன்றிய அரசின் நிதி குறைக்கப்படுகிறது. அந்த நிதியை முறையாக விடுவிப்பது இல்லை. ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஜிஎஸ்டி மாற்றங்களால் மாநிலத்தின் வரி வருவாய் குறைந்து வருகிறது. இத்தகைய சூழலிலும் ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் செய்து கொடுத்தார். இவை அனைத்துக்கும் மேலாக சாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, கும்பல் வன்முறை இல்லை, தொடர் வன்முறைகள் இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கை சீரமைத்து அமைதியான நாடாக தமிழ்நாட்டை ஆக்கி காட்டினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன குறை வைத்தார் திராவிட நாயகன் மு.க. ஸ்டாலின் என வினவி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.